ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி விஜய், நம்ம கேப்டன் விஜயகாந்தோட வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அவங்க மனைவி, அவங்க பசங்கள் எல்லாம். ஸோ பிரேமலதா அவர்கள சந்திச்சிருக்காரு. ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கோட் பட ட்ரெய்லர் வந்துச்சு. அந்த பட ட்ரெய்லரில் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து கேமியோ சிஜி மாதிரி பண்ண போகிறாங்க விஎஃப்எக்ஸில் அப்படின்லாம் வந்து நியூஸ் வந்துச்சு. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிரேமா அவங்களே சொல்லியிருப்பாங்க, பிரேமலதாவே, இந்த மாதிரி நாங்கள் எல்லாருக்கும்லாம் நாங்கள் அனுமதி தர மாட்டோம், விஜயகாந்த் பேரோ ஏதோ யூஸ் பண்ணுறதுக்கு, அவர் உருவத்தையோ யூஸ் பண்ணுறதுக்கு சிஜிலலான்னு சொல்லிட்டு. ஆனால் கோட் படத்தில் இருக்கிறத வந்து அவங்க உறுதி பண்ணியிருப்பாங்க ப்ரெஸ் மீட்டில். பட் அது இப்போது இந்த ஃபோட்டோஸ் மூலமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபோட்டோஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது வெறும் வந்து அஃப்கோர்ஸ் அது கூட வந்து அர்ச்சனா கல்பாத்தியும் இருக்காங்க. ஏன்னா அவங்க தானே படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அவங்க கூட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், செந்தூர பாண்டியில் வந்து விஜயோட கெரியரில் வந்து முக்கியமான பிரேக் கொடுத்தது வந்து விஜயகாந்த் தான், அவர் படத்தில் நடிக்க வச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வந்து உச்ச நடிகர். அது மட்டும் இல்லை, அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வந்து நிறைய ஹிட்டு படம் வந்து விஜயகாந்த் காம்போவில் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கே வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு சகோதரர் மாதிரி பழகிருக்காரு எப்போவுமே வந்து விஜயகாந்தும் விஜயும். ஸோ பேர்லேயே பாருங்கள், விஜயகாந்த் விஜய். ஸோ வந்து அதே மாதிரி கேப்டனுக்கு அப்புறம் இப்போது அரசியல் உலகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறப்போவது வந்து நம்ம தளபதி தான். ஸோ அதுலேயும் அவரோட ஆசை அவருக்கு இருக்குது. ஸோ நிறையா மேட்சிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பின்னு சொல்லலாம். ஸோ கோட்டு படத்தில் வந்து கண்டிப்பாக விஜயகாந்த் நடிக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சிஜியில். ஸோ அவர் எந்த மாதிரி நடிப்பாருன்னு கேட்டிங்கன்னா அது கூட எனக்கு தகவல் இருக்குங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும், அவர் சாட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக கேப்டன் யார், விஜயகாந்த் தான். ஸோ மேபி அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை, சீனியர் ஆஃபீஸராக வந்து சும்மா ஒரு கிளிப் மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோனியும் நடிக்கிறதா வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். பட் எனிவே பேக் டு த நியூஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் பிரேமலதா அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அந்த கட்சி அரசியல் அந்த இதில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அரசியல் ரீதியாகவும் பேசியிருப்பாங்க. பட் அது என்ன அதுன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, அது பர்சனல். அது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் இருந்த அந்த விஷயத்துங்களை பற்றி அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த சம்பவங்களை பற்றி அவர் கேட்டு கண்டிப்பாக ஆறுதல் சொல்லியிருப்பார். பர்சனலாக பேசியிருப்பாங்க, அரசியல் ரீதியாகவும் பேசியிருப்பாங்க. ப்ளஸ் கோட் படத்தோட பர்மிஷன் கேட்கவும் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக பிரேமலதா வந்து அவங்க இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். அதுவும் இல்லாமல் அவங்க அரசியல் அவங்க கண்டிப்பாக அவங்க ஆதரவு கண்டிப்பாக நான் வந்து விஜய் கட்சிக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதாங்க நடந்திருக்கு. ஃபோட்டோஸில் பாருங்கள், தளபதி வந்து ஆஹா என்ன அழகாக இருக்காருங்க, செம்ம சார்மிங்காக இருக்கார். 4 நாள் வந்து தலைவனுக்கு வந்து ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு, ஃபார்வர்ட் போக மாட்டேங்குது. ஸோ உண்மையிலேயே வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தில் வந்து நம்ம விஜய் வந்து ஒன்றா பார்க்குறது வந்து உண்மையிலே வந்து பயங்கரமாக இருக்கும். இது விஜயகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா சினிமா ரசிகர்களும் எல்லா தமிழ் மக்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோட் படம், அதில் விஜயகாந்த் கேமியா வருது. ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க பசங்க ஒருத்தர் ஆஃப்கோர்ஸ் ஒருத்தர் பாலிடிக்ஸில் இருக்கார், ஒருத்தர் வந்து அவரும் நடிக்க துறையில் வரப்போகிறாரு. ஸோ அதுக்கும் வந்து விஜய் வந்து அவரோட பேசி அவருக்கு சில அவரோட பர்சனல் டிப்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம அஃப்கோர்ஸ் அவர் மாநாடு தான் நடத்த போகிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் அவர் இன்வைட் பண்ண போனார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. ஸோ கல்பாத்தி வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களும் வந்து அந்த பர்மிஷன் கேட்குறதுக்காக கூட போய் அவங்ககிட்ட பேசி அழகாக பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து விஜய் படங்கள் தவிர வேறு எந்த படங்கள்லையும் நீங்கள் விஜயகாந்தோட பேரோ சிஜியோ அந்த மாதிரி பேரை யூஸ் பண்ண கண்டிப்பாக விட மாட்டாங்க. அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை வச்சு சில பேர் வந்து பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக பிரேமலதா அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. பட் நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி சொல்லணும். ஸோ இதான் கைஸ், ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது, கட்சி அப்டேட்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.